ஆண்டவருடைய நாம் மையப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சி எங்களுக்கு ஆசீர்வதியும். உம்முடைய நாம் மையப்படட்டும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். முன்னாலே இன்றைக்கும் சங்கீதம் 63ஆம் சங்கீதத்தை நாம் வாசிப்போம். ஆண்டவர் கூட தாவீது யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம். சுதந்திரம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரிட்டதுமான நிலத்தில் என் ஆத்துமாவு மேல் தாகமாக இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாக இருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். ஜீவனை பார்க்கலும் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவனுள்ள நாள் மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் பொழுது ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையாக இருந்ததினால் உமது சட்டைகளின் நிழலிலே களி கூறுவேன். என் ஆத்மா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களோ பூமியில் தாழ்விடங்களில் இறங்குவார்கள். அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள், நரிகளுக்கு இரையாவார்கள். ராஜாவோ தேவனில் களி கூறுவார். அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவர். பொய் பேசுகிறவர்கள் வாய் அடைக்கப்படும். 64ஆம் சங்கீத ராகத்தில் ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். தேவனே, என் விண்ணப்பத்தையும் என் சத்தத்தை கேட்டாலும் என் சத்துருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும். துன்மார்க்கு செய்யும் ரகசிய ஆலோசனைக்கு அக்கிரமக்காருக்கு கலகத்துக்கு என்னை விலைக்கு மறைத்தருளும். அவர்கள் தங்கள் நாவை பட்டயத்தை போல கூர்மையாக்கி மறைவுகள் உத்தமன் மேல் எய்கிறார்கள். ஆமென். எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நாணேட்டுகிறார்கள். சற்றும் பயமின்றி சடுதியிலே அவன் மேல் எய்கிறார்கள். அவர்கள் பொல்லாத காரியத்தில் தங்களை உறுதிப்படுத்தி கொண்டு மறைவான கண்ணிகளை வைக்க ஆலோசனை பண்ணி அவைகளை காண்பவன் யார் என்கிறார். அவர்கள் நியாயக்கேடுகளை ஆய்ந்தேடி அதந்திரமான யோசனை நிறைவேறும்படி பிரயத்தனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவனுடைய உருவத்தும் இருதயமும் ஆழமாக இருக்கும். ஆனாலும் தேவன் அவர்கள் மேல் அம்புகளை எய்வார். சடுதியாக அவர்களை காயப்படுவார்கள். அவர்கள் தள்ளப்பட்டு கீழே விழும்படி அவர்கள் நாவுகள் அவர்களை கெடுக்கும். அவர்களை காண்கிற யாவரும் ஓடி போவார்கள். எல்லா மனுஷரும் பயந்து தேவனுடைய செயலை அறிவித்து அவர் கிரியையுடைய உணர்ந்து கொள்வார்கள். நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான். செம்மையான இருதயம் உள்ளவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். 65 சங்கீத ராகத்தில் ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதமாகிய பாட்டு. தேவனே, சீயோனில் உமக்காக துதியானதை அமைத்து காத்திருக்கிறது. பொருத்தினை உமக்கு செலுத்தப்படும். ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். அக்கிரம விஷயங்களில் என்மேல் நீரோ எங்கள் மீறுதல் என்னை விட்டியாக்குகிற உம்முடைய பிரகாரங்களின் வசமாக இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக்கொள்ளுகிறன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகி உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாகவும் பூமியின் கடையாந்தரங்களிலும் தீவிரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பிக்கையாக இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதுனால் எங்களுக்கு நீதி உள்ள உத்தரவு அருளுகிறேன். வல்லமையடை கட்டி கொண்டு உம்முடைய பலத்தினால் பர்வதங்களை உறுதிப்படி சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைச்சல்களை இறைச்சலையும் ஜனங்களுக்கு அமளியை அமர்த்துகிறேன். கடையாந்தர இடங்களில் குடியிருக்கிறவர்களும் உம்முடைய அடையாளங்களை நிமித்தம் பயப்படுகிறார்கள். காலையும் ஆலையும் கழிவுற பண்ணுகிறேன். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். அதன் வரப்புகள் தனியத்தக்கதாக அதன் படைச்சால்கள் தண்ணீர் அடித்து அதன் மலைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். உம்முடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. வனாந்தர தாவரங்களிலும் பொழிகிறது. மேடுகள் சுற்றிலும் பூரிப்பாகிறது. மேய்ச்சல வெளிகள் ஆடுகள் நிறைந்திருக்கிறது. பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடியிருக்கிறது. அவைகள் எம்பிரித்து பாடுகிறது. வாசிக்க வேண்டிய பதிவாசிக்கும் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நாளில் இந்த வேத பகுதியை நேரங்களுக்கு கொடுத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை தொடர்ந்து நேரங்களோடு இருந்து இதை ஆசீர்வதித்தரும்படி உம்மை நோக்கி பார்க்குறோம். நம்முடைய நாமம் மாத்திரமாய்ப்பட்டு ஆண்டவரை கொண்டு வர எல்லா இந்த விடுவையும் விடைகளுக்கு தேவையான காரியங்கள் எல்லாம் சந்திக்க மட்டும் செபிக்கிறோம். உமக்கு கனவு மகிமை துதியை நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரை
எல்லாவற்றையும் ஆண்டவரை நீர் வந்து செய்கிற கிருபை எங்களை வழிநடத்தி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் மூலமாக தேவ மகிமைப்பட கிருபை கொடுத்ததுக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. இந்த நாளில் எங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆகியோரையும் நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமென்.